والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وقوله تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை என்றென்றும் பொழியட்டுமா. அந்நியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை புனிதமிக்க ஈதுல் அத்ஹாவினுடைய தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான் இந்த இடத்தில். அதே போன்று நாளை மறுமையிலே சுவனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்த வேண்டும் என்பதாக இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து கொண்டு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பேச ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஈதுல் அத்ஹாவினுடைய இந்த தினத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் அதனை பற்றிய சில விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹலீலாக ஏற்படுத்தி கொண்டான். நேசராக, நண்பராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்படுத்தி கொண்டான். அப்படிப்பட்ட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் அவர்களுக்கு ஒரு சோதனையாகவே இருந்தன. எல்லா சோதனைகளிலுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சோதனையை அவர்கள் வெற்றி அடைந்ததின் காரணமாக கடைசியாக அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவது போன்ற கனவு கண்டார்களே, அதற்காக துணிந்தார்களே. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த தியாகத்தை ஒப்புக்கொண்டதனுடைய நிகழ்வாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரை இந்த குர்பானி என்ற ஒரு அமல் நடைபெற வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய மனைவியாகிய ஹாஜரா அம்மையார் அவர்கள், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூன்று பேருடைய தியாகம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட இந்த மூன்று பேருடைய தியாகத்தை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் சஃபா மர்வாவுக்கு இடையே தொங்கோட்டம் ஓடுவார்கள். அன்றைக்கு ஹாஜரா அம்மையார் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீருக்காக வேண்டி அன்றைக்கு ஓடினார்கள். அந்த ஓட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரண ஒரு நிகழ்வு அது. ஆனால் அல்லாஹ் அதனை அமலாக அங்கீகரித்து இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் அதை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். கியாமத் நாள் வரைக்கும் அது நடந்தே தீரும். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய இந்த நேரத்திலே ஷைத்தானை கல்லை கொண்டு விரட்டி அடித்தார்கள். சாதாரண ஒரு நிகழ்வு. ஆனால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அமலாக அங்கீகரித்து விட்டான். ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள் எல்லாம் ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே, இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த சாதாரண ஒரு சின்ன விஷயம், அதை ஒரு அமலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்து விட்டான். அப்படி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செய்தார்கள். முதன்முறையாக தன்னுடைய தந்தையிடத்தில் ஆசரிடத்திலே போய் ஏகத்துவத்தை, தௌஹீதை எத்தி வைத்தார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய தந்தை, அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, கல்லால் எறிந்து உன்னை நான் கொன்று விடுவேன் என்பதாக
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தந்தை ஆசர் மிரட்டினார். அதே போன்று அந்த நாட்டினுடைய மன்னன் நம்ரூதிடத்திலே போய் தௌஹீதை எத்தி வைத்த பொழுது அவரும் என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்தான். அந்த நேரத்தில் நெருப்பு குண்டம் வளர்க்க செய்யப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போடப்பட்டார்கள். அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை மீட்டெடுத்தான். அந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதிலிருந்து மீண்டு வந்தார்கள். தன்னுடைய உயிரை துச்சமாக கருதினார்கள். இது ஒரு சோதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியாகிய ஹாஜரா அம்மையார் அவர்களையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மனித செஞ்சாலமற்ற ஒரு இடத்திலே கொண்டு போய் எல்லாம் விடச் சொன்னான். அப்படித்தான் கொண்டு போய் விடப்பட்டார்கள் அவர்கள். அப்படி விடப்பட்ட அந்த நேரம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு எந்த விதமான மனித நடமாட்டமும் இல்லாத, குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத ஒரு பகுதியிலே கொண்டு போய் மனைவியையும் குழந்தையும் கொண்டு போய் விடு என்று அல்லாஹ் உத்தரவிட்ட பொழுது ஏன், என்ன, எப்படி என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது அல்லாஹ்வுக்கு பிடித்து போய்விட்டன. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதனை செய்து கொண்டே வந்தான். கடைசியான ஒரு சோதனை தான் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அவர்கள் துணிந்தது. தன்னுடைய கனவு கண்டு தன்னுடைய மகனிடத்திலே சொன்ன பொழுது அந்த நேரத்திலே மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமொழி பகர்ந்தார்கள் என்பதாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா